ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷய பாத்திரம் சேனல். நம்மள நிறைய பேருக்கு ஃப்ரூட்ஸை அப்படியே சாப்பிட்றது காட்டிலும் இந்த மாதிரி டெசர்ட்டாக பண்ணி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்ப எங்கள் ஆஃபீஸில் ஃப்ரூட் சாலட்க்கு ஐஸ்கிரீம் வச்சு தருவாங்க. அதுக்காண்டியே நிறைய பேர் அதை வாங்கி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி வெளியில் கடைகள்லையும் கிடைக்குது. இன்னைக்கு நம்ம ஃப்ரூட் சாலடோட ஒரு ஹெல்த்தியான காம்பினேஷன், அதாவது தேங்காய் பால் யூஸ் பண்ணி எப்படி ஒரு சூப்பரான டெசர்ட் செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். இது குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஃபேவரேட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்காக நான் இன்னைக்கு கிரன்ச்சியாக கேரமலைஸ்டு நட்ஸ் செஞ்சு ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் ஹெல்த் கான்ஷியஸாக இருந்தால் டயட் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அந்த கேரமலைஸ்டு நட்ஸ் சேர்க்காம விட்டுக்கலாம். அதே மாதிரி நாட்டு சர்க்கரையும் அவாய்ட் பண்ணிக்கலாம். முதல்ல நான் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக என்னென்ன ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்துடலாம். 3/4 கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் எடுத்திருக்கேன். தேங்காயை ஃபஸ்ட்டு அரைக்கும் போது கிடைக்கிற திக்கான பால். இதை ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரத்துக்கு வச்சு எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காயிரும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதைகளை 15 நிமிஷத்துக்கு தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மேப்பிள் சிரப்னு சொல்லுவாங்க, அதை எடுத்திருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் தேன் கூட எடுத்துக்கலாம், இல்லாட்டினா ரெண்டுமே அவாய்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கூட ஒரு ஆப்பிள் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரு மாம்பழம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ மாம்பழம் சீசன்றதுனால நான் மாம்பழம் யூஸ் பண்ணியிருக்கேன். மற்றபடி வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுறவங்க மாம்பழத்தை அவாய்ட் பண்ணலாம். அது கூட ஒரு மாதுளம்பழம் இந்த மாதிரி உதிர்த்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம், இதுதான் கிடையாது. அது கூட 1/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையை எடுத்திருக்கேன். நாட்டு சர்க்கரை மெயினாக நான் நட்ஸை கேரமலைஸ் பண்ணுறதுக்கான தான் எடுத்திருக்கேன். நீங்கள் குழந்தைங்களுக்கு செய்கிறதா இருந்தால் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லாட்டினா அவாய்ட் பண்ணிக்கலாம். அது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பட்டைப்பொடி எடுத்திருக்கேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ண நட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு குட்டி பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு 2 கம்பி பதம் வர அளவுக்கு இதை பாகு மாதிரி காய்ச்சிக்கணும். அது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க நட்ஸை சேர்த்து கேரமலைஸ் பண்ணிக்கலாம். இது நட்ஸை இந்த மாதிரி கேரமலைஸ் பண்ணி கிரன்ச்சியாக எடுத்து வச்சுக்கிட்டா நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கு பிடிக்கும். அதுக்காக தான் இதை செய்கிறேன். உங்களுக்கு கேரமலைஸ் நட்ஸ் வேணாம்னா டோட்டலாக இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் பாலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பட்டைப்பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நல்லா நாட்டு சர்க்கரை கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருக்க சப்ஜா விதைகளையும் சேர்த்துக்கலாம். சப்ஜா விதைகளில் நிறைய பலன்கள் இருக்கு, அதனால நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரூட் சாலட்ஸ்லாம் பண்ணும்போது அதை தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம எந்த கிளாஸில் சர்வ் பண்ண போகிறோமோ அந்த கிளாஸில் அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் மாம்பழம், ஆப்பிள், அப்புறம் மாதுளம்பழம், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை லேயராக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் சப்ஜா கலவையை பாதி அளவில் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் போல் மேப்பிள் சிரப் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி மறுபடியும் ஃப்ரூட்ஸை லேயராக சேர்த்துக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் பால் சப்ஜா கலவையை மீதம் உள்ளதை ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம லாஸ்ட்டாக கேரமலைஸ் பண்ணி வச்சிருக்க நட்ஸையும் உடச்சி சேர்த்துக்க போகிறோம். அந்த மாதிரி சேர்த்துக்கிறதுனால நல்லா க்ரன்ச்சியாக கிடைக்கும், சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்டாக இருக்கும். அவ்வளோதான், செம்ம ஹெல்த்தியான கோகோனட் மில்க் ஃப்ரூட் ஃபலூடா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நான் எனக்கு செய்யும் போது கேரமலைஸ்ட் நட்ஸும் நாட்டு சர்க்கரையும் சேர்க்க மாட்டேன். அதுதான் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க. இதில் நம்ம ஃபலூடாவில் சேர்க்குற மாதிரியே ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அப்புறம் சேமியா, அதே மாதிரி எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். அது நம்மளோட விருப்பம் தான், ஆனால் கண்டிப்பாக தேங்காய் பால் மிஸ் பண்ணிடாதீங்க, அது சேர்த்தா தான் டேஸ்டாக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அக்ஷய பாத்திரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. பாய்.